ஏஐ வைத்து தம்ப்நெயில் பண்ணாதீங்க, இது தெரியாத வரை. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏஐ வைத்து தம்ப்நெயில் பண்ணுறது நம்மளுடைய டைமை குறைக்குதுல, நம்மளே டிசைன் பண்ணுறதுக்கு ஏஐகிட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அஃப்கோர்ஸ் நாங்களும் ஏஐ வச்சு தம்ப்நெயில் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் ஏஐயை யூஸ் பண்ணுறோம் எங்களுடைய ஒர்க் ஃப்ளோவில். ஏஐ அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ஒரு இமேஜ் கொடுத்து நாங்கள் தம்ப்நெயில் பண்ணிவிட்டு வாங்கிறது கிடையாது. சமீப காலமாக நிறைய தம்ப்நெயில்ஸ், அதாவது அந்த ChatGPT தம்ப்நெயில் மாதிரியே இருக்கும். இதை பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸே பண்ணுறாங்க. அவங்களாம் கிராஃபிக் டிசைனர்ஸ், பெரிய பெரிய டிசைனர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களே இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க. இதனால் வரக்கூடிய 5 பிரச்சனைகளை நான் சொல்ல போகிறேன். எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஏஐ வச்சு தம்ப்நெயில் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேங்க. இப்போ நீங்கள் யூடியூப் டிப்ஸ் கேட்குறீங்க இல்லையா, அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க. ஒன்று, அவங்களுடைய சேனல் க்ரோ ஆகுதா, அப்படி இல்லைன்னா அவங்க யாருக்காவது மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, யாராவது ஒரு சேனலை மேனேஜ் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா ஒவ்வொரு சேனலும், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மாதிரின்ற மாதிரி ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு டிப்ஸ் நம்ம கொடுக்கவே முடியாது. எங்களை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் நிறைய சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய சேனலை மெயின்டைன் பண்ணுறோம், மேனேஜ் பண்ணுறோம். அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 5 விஷயம், முக்கியமான விஷயத்தை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய சிஸ்டமில். அது ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகம்ங்க. அந்த முகம் ChatGPTயில் அன்நேச்சுரலாக இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் தம்ப்நெயில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜெமினை வச்சாச்சு பண்ணி பாருங்கள். இன்னொன்று, கம்ப்ளீட்டாக உங்களுடைய தம்ப்நெயிலை ChatGPTலேயோ ஜெமினிலேயோ பண்ணக்கூடாது. இப்போ உங்களுடைய ஃபேஸ்க்கு கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும், இல்லை உங்களுடைய ஷர்ட் கலரை மாற்றணும், இல்லை உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை மாற்றணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல. இதெல்லாம் ஏஐ நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ChatGPTலேயே கொடுத்து ChatGPTயில் அந்தளவுக்கு அந்த ஃபேஸுன்றது ஒழுங்காக வரல. ஸோ இந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் குறையும் போது, இல்லை ஒரு வியர்டான ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், இல்லை ஃபேஸே மாறும்போது ஆடியன்ஸ் மத்தியில் உங்களுக்கு ட்ரஸ்ட்டுன்றது குறையும். அடுத்த என்ன பாயிண்ட்டுன்றதை இப்போ நான் சிஸ்டம் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது முக்கியமான விஷயங்க, எங்களுக்கு ஒருத்தவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சேனல் டிமானிட்டைஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அல்காரிதம் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்கு. இங்கே பாரு, நீ ஏஐ வச்சே நீ ஒரு தம்ப்நெயிலாக பண்ணுற, அப்போ ஏஐ வச்சு தானே நீ வீடியோவும் பண்ணியிருப்ப, அப்போ உன்னுடைய சேனலை நாங்கள் டிமானிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அதாவது யூடியூப்பில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாதுங்க. அதாவது ஒரு வீடியோ கிடைக்குது, இல்லை எங்கேயோ ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் கிடைக்குது, எங்கேயோ ஒரு மியூசிக் கிடைக்குதுன்னு நீங்கள் பாட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போலாம் டெய்லி அப்லோட் பண்ணுறது, இல்லை ஒரு நேரத்தில் 5 வீடியோ அப்லோட் பண்ணுறது, இல்லை தம்ப்நெயில் ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே நீங்கள் பண்ணுறது, இதெல்லாம் டிமானிட்டைசேஷன் அல்லது உங்களுடைய சேனல்ன்றது பேன் ஆகுங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏஐயில் பண்ணுற தம்ப்நெயிலில் இந்த தமிழ் தப்பாக இருக்குங்க. இதுவும் உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட உங்களுடைய மதிப்பை இழக்க வைக்குங்க. ஒன்று இங்கிலீஷில் பண்ணுங்கள். அதாவது ChatGPT இல்லை எந்த ஏஐயாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நீடு வேணுங்க. இப்போ இங்கிலீஷுன்றது உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி. அதனால் அந்த அந்த மாடல் செய்யும் போதே அதை கரெக்டாக ஃபீட் பண்ணுவாங்க. தமிழ்ன்றது தேவைப்படாது, ஏஐக்கு தேவைப்படலை. உலகம் முழுக்க பயன்படுத்துகிறாங்கன்னா அதை சீரியஸாக பண்ணுவாங்க. சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, அதாவது கிளாடு, ஜெமினை, இதெல்லாம் தமிழை கரெக்டாக கொடுக்குது. ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி தமிழில் மிஸ்டேக்ஸ் வருது. இந்த மிஸ்டேக்ஸும் தெரியாமல் சில பேர் அப்லோட் பண்ணுறீங்க. இதனாலும் இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுதுறீங்க, நீங்கள் ஷார்ட்டாக எழுதுறீங்களா இல்லை லாங்காக எழுதுறீங்களா, நீங்கள் எழுதும் போது டொனாலிட்டி எப்படி இருக்குது, பாலிஷ்டாக இருக்கா, பொலைட்டாக இருக்கா, இல்லை அக்ரெசிவாக இருக்கா, இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் நோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தப்பாக எழுதுனீங்கன்னா கூட உங்களுடைய மதிப்பு மரியாதைன்றது சோஷியல் மீடியாவில் குறையும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏஐயில் தம்ப்நெயில் பண்ணாதீங்கன்ட்டீங்க, இப்போ நான் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஏஐயில் தம்ப்நெயில் மொத்தமாக பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஏஐயை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா,
எக்ஸ்ப்ரெஷன் மாற்றுறதுக்கு, ஷர்ட் கலர் மாற்றுறதுக்கு, இல்லை வந்து ஒரு இமேஜ் வந்து கூகுளில் கிடைக்காது அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் கேன்வாவில் பண்ணுங்கள். கேன்வாவில் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பிரின்சிபல்ஸை, இந்த விதிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒரு விதிகளை கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு கட்டுரை எழுதுறீங்க, இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவ் ஒர்க்கு. ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதி இல்லாமல் நான் ஒருத்தவங்களுக்கு வியூஸ் போகுது அதனால் நீங்கள் பண்ணணுன்றது கிடையாதுங்க. லாங் டேர்மாக நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த அப்டேட் வருது, நாளைக்கு ஒரு வேறு அப்டேட் வரும், உங்களுடைய சேனல்ன்றது போயிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிசிட்டிங்க. உங்களுடைய தம்ப்நெயிலில் வந்து நிறைய டெக்ஸ்ட்டு, நிறைய ஃபாண்ட்டு, நிறைய எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணுங்கள். அப்புறம் வந்து கலர் அண்டு கான்ட்ராஸ்ட்டுங்க. இப்போ வந்து 3 கலர் தாங்க இருக்கணும் ஒரு நல்ல டிசைனில். இப்போ நீங்கள் ChatGPTயில் பண்ணுற தம்ப்நெயில்லாம் பாருங்களேன், 50 கலர் இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் தெரியாமல் அதை பண்ணுறாங்க. 3 கலர், 3 ஃபாண்ட்டு, 3 எலிமெண்ட், 3 டிசைன், எதுவாக இருந்தாலும் 3 தாங்க இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதில் வந்து காட்டக்கூடாது. நீங்கள் நிறையா ஒரு 10 எலிமெண்ட் வச்சு தான் நான் ஒரு டிசைன் பண்ண முடியும்னா உங்களுக்கு டிசைன் பண்ண தெரிலன்னு அர்த்தம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்டிங் அண்டு கன்சிஸ்டன்சிங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் தம்ப்நெயில்ஸ் எல்லாமே இந்த கலரில் தான் இருக்கும், இந்த ஃபாண்ட்டில் தான் இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி தான் ஒரு பர்சனுடைய ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு இருந்தால் தான் இது வந்து இந்த சேனல்லேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். 1000 பேர் ஒன்று பண்ணுறான், நானும் ஆட்டு மந்த மாதிரி ஒன்று உள்ளே போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து நல்லா வராதுங்க. இன்னொரு ப்ரோ ஹேக்காக சொல்கிறேன், ப்ரோ டிப்பாக ஒன்று சொல்கிறேன், இதை தான் நாங்கள் பண்ணுறோம். தம்ப்நெயில்ன்றது நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. தம்ப்நெயில்ன்றது ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு. கல்லை திரும்பி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கல் உடைக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்கணும். யூடியூபராக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தம்ப்நெயில் பண்ணுற வேலையை இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? அதுக்குன்னே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கொடுங்க. இப்போ நான் வந்து யூடியூப் கண்டென்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் நல்லாவும் கண்டென்ட் தம்ப்நெயில் பண்ணிடுவீங்க, நல்லாவும் எடிட்டிங் பண்ணிடுவீங்க, நல்லாவும் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, நல்லாவும் யோசிச்சிடுவீங்க, உங்கள் பிஸ்னஸையும் நல்லா பார்ப்பீங்க. இது வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. நீங்கள் வந்து தம்ப்நெயில் நல்லா பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்கள். நீங்கள் வந்து ரெண்டு கண்டென்ட் ஷூட் பண்ணுற வழியை பாருங்கள். தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும், எடிட்டிங் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையா? எடிட்டிங் பண்ணுறதுக்கு, தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு, உங்களுடைய சேனல் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைன்னா நாங்கள் இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனலுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை 4 months டைமில் மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா வாரத்தில் 2 வீடியோ போட்டு டெய்லி வீடியோஸ் போடாமல், ஷார்ட்ஸ் போடாமல், லைவ் வராமல் உங்களுடைய சேனலுக்கு மானிட்டைஸ் பண்ணி தர முடியும். இல்லை உங்களுடைய சேனல் நல்லா போயிட்டுருக்கு, உங்கள் சேனலை வந்து இன்னும் ஸ்பீடாக கொண்டு போகணும், நானே என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கேன், நானே எல்லா வேலையும் போட்டு மண்டையை உடைக்கிறதுனால என்னுடைய சேனல் முன்னேறாமல் இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட சேனல் மேனேஜ்மெண்ட் கொடுங்க. உங்களுக்கு பதிலாக நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வந்து 2 வீடியோ எக்ஸ்ட்ராவாக எடுங்க. இது தாங்க வளர்ச்சிக்கான வழி. நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து நிறையா பண்ண முடியுங்க. நான் வந்து என்னுடைய லைஃபு, என்னை நம்பி ஒரு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்களுடைய லைஃபு எல்லாமே நாங்கள் இந்த ஒரு 22,000 இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை வச்சு தான் பண்ணுறோம். அப்போ இந்த யூடியூப்பில் வந்து இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஏஐ வச்சு ஒரு சாங் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஏஐ வச்சு வீடியோ பண்ணலாம், மொத்த காட்ட வேலை, இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. பணம் போனால் கூட நம்ம சம்பாரிச்சிக்கலாம். நீங்கள் 2 வருஷம் போச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில், அதாவது நேரத்தை கொடுக்கறதுன்றது உங்களுடைய உயிரிலேருந்து ஒரு பாதியை கொடுக்கறதுக்கு சமம். ஸோ நீங்கள் வந்து உயிரிலேருந்து ஒரு பாதியை கொடுத்துட்ருக்கீங்க, உங்களுடைய லைஃப்லேருந்து ஒரு பாதியை கொடுத்துட்ருக்கீங்க இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறது, தம்ப்நெயில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து மற்றவங்கள்ட்ட கொடுங்க, டெலிகேட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாமே நீங்களே பண்ணாதீங்க. எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.